Welcome back to Magic Class. So, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Standard 7 Term 3 இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் ஜேர்னி பை ட்ரெயின். இது உங்களுடைய ப்ரோஸில் ஃபர்ஸ்ட் லெசனாக வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் தான். ஸோ இந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாவல்லேருந்து ஒரு சின்ன பாட்டை மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆத்தர் வந்துட்டு ஒரு பெரிய ஜேர்னி போகிறாரு அரவுண்ட் த வேர்ல்ட். அண்ட் அவர் போகிற ஜேர்னியில் ஒரு சின்ன பார்ட், அதாவது ட்ரெயினில் போகிற அந்த ட்ராவலை மட்டும் இந்த பர்டிகுலர் லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லைன் பை லைன் லெசனுக்குள்ளே பார்க்கலாம். This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. ஸோ இந்த நாவல் எங்கேருந்து யார் எழுதினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன் தான் எழுதினார். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ்ன்ற ஒரு அட்வென்ச்சர் நாவல். அட்வென்ச்சர் அப்படின்னா சாகச நாவல். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான நாவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸில் ஒரு சின்ன பார்ட் இந்த ஆத்தர் ட்ரெயினில் போகிற அந்த பர்டிகுலர் ஜேர்னியை ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜூல்ஸ் வெர்ன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட். நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான நாவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி எர்த். இந்த படம் நிறைய பேர் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ராக் நடித்த படம் பார்ட் 1, அதுக்கப்புறம் பார்ட் 2 கூட வந்திருக்கு. அதே போல் இன்னொன்று அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ். திஸ் இஸ் ஆல்சோ another film on this, right? ஸோ அதோட பர்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ட் தான். இட்ஸ் கோன் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஓகே. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant, Passepartout, attempts to go around the world in 80 days on a wager of $20,000, roughly $1.6 million today, set by his friends at the Reform Club. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்மேன், யார் அவர் பேர் ஃபீலியஸ் ஃபாக். ஸோ அவர் தன்னோட ஃப்ரெஞ்ச் அட்டெண்டன்ட், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பெட்டோ, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம உலகத்தை சுற்றி வரலாம், 80 நாளில் 80 டேஸில் உலகத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டுறாங்க. வேகர்னால் பெட்டு கட்டுறாங்க, பந்தயம் கட்டுறாங்க. ஸோ அந்த பந்தயத்தோட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $20,000. ஸோ 1.6 million டுடே அப்படின்னா $16 lakh கூட சொல்லலாம். இப்போ மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 crores அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ எங்கே இந்த பந்தயத்தை வச்சாங்கன்னா ரிஃபார்ம் கிளப்பில் தான் இந்த பந்தயத்தை வச்சாங்க. அதாவது 80 நாளில் உலகத்தை சுற்றி வரதுக்காக ஒரு பந்தயம் வச்சாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஜேர்னி ட்ரெயினில் போகிறாங்க. அந்த ட்ரெயினில் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எப்படிலாம் அடுத்த ஜேர்னியை கன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். Read this extract where Phileas Fogg travels through some part of India at a time where the railways were being built in the country. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட், இந்த பர்டிகுலர் நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலியஸ் ஃபாக் அவரோட அட்டெண்டண்ட்டோட ட்ரெயினில் ஒரு ஜேர்னிக்கு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதுனால பார்த்திங்கன்னா எங்கன்னா பர்டிகுலராக இந்தியாவை க்ராஸ் பண்ணுறாரு. இந்தியாவை க்ராஸ் பண்ணுற நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் அந்த காலத்தில் அப்போ தான் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லி டெவலப்டு ரயில்வே சிஸ்டம் கிடையாது இந்தியாவில், ஓரளவுக்கான ரயில்வே சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் ஃபீலியஸ் ஃபாக் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ். ஸோ அந்த பந்தயத்துக்காக போகிறாரு. இப்போ இந்தியாவுக்கு வராரு. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ட் தான் இங்கே படிக்க போகிறோம். Some places are spelled differently as the book was written over a century ago. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வித்தியாசமாக பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கால் பண்ணுற பேர் எல்லாமே பழைய பேர்களாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோரி, இந்த பர்டிகுலர் நாவல் கிட்டத்தட்ட 100 years ago எழுதியிருக்காங்க. The train had started punctually. ட்ரெயின் பங்க்சுவலாக கரெக்டான நேரத்துக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Among the passengers were a number of officers, government officials and merchant. ஸோ ட்ரெயினோட ஜேர்னி பங்க்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் இருக்க பேசஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒஃபீஷியல்ஸ் இருக்காங்க, நிறைய மர்ச்சன்ட்ஸ்னால் வியாபாரிகளும் இருந்திருக்காங்க. Passepartout rode in the same carriage with Mr. Fogg and a third passenger occupied a seat opposite to him. ஸோ யார் மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாகும் பாஸ்பெட்டோவும் ஒரே கேரேஜில் தான் இருக்காங்க. அவங்க ஆப்போசிட்டில் இன்னொரு பேசஞ்சர் இருக்கார். அந்த பேசஞ்சர் யார்? திஸ் was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia
that brought him to Bombay. ஸோ இவர் வேறு யாரும் கிடையாது, அதாவது மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாகுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவரும் அவரோட ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமார்ட்டி. ஸோ எப்படி இவர் ஃப்ரெண்ட் ஆக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா, மொங்கோலியா ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அதனால் அவங்க பாம்பேயில் மீட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரும் தான் இப்போ ஒரு கேரேஜில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. An hour later, leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had gone into the open country. பாம்பேலேருந்து ட்ரெயின் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்கும் பாம்பேலேருந்து ட்ரெயின் ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜஸை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஐலண்ட் ஆஃப் சால்செட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் கண்ட்ரிக்குள்ளே ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு இருக்கு. During the night, the train left the mountains behind and passed Nasik. ஸோ நைட் நேரத்தில் மவுண்டன்ஸையும் க்ராஸ் பண்ணி வந்துடுச்சு, நாசிக்கையும் க்ராஸ் பண்ணி வந்துடுச்சு. And the next day proceeded over the flat, well-cultivated country of Khandesh with his straggling villages, above which rose the towers of temple. நைட் நேரத்தில் நிறைய மவுண்டன்ஸ் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு, நாசிக்கை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அடுத்த நாள் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் காந்தேஷ் கண்ட்ரிக்கு கிட்டத்தட்ட அந்த சைடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ காந்தேஷ் கண்ட்ரி ட்ராவல் ஆகும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா, இந்த சைடு அந்த சைடு ட்ரெயின் ட்ராவலில் பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஸ்ட்ராக்லிங் வில்லேஜஸ்னால் நிறைய சிதறி கிடக்கிற வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதறி கிடக்கிற வில்லேஜஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய டெம்பிள்ஸும் இந்தியாவில் பார்க்க முடியுது. This fertile territory is watered by many small rivers and clear stream, mostly tributaries of Godavari. ஸோ இந்த ஃபர்டைல் ரொம்ப செழுமையான ஒரு டெரிட்டரி வந்து நிறைய தண்ணி பாயுது. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ்னால் அதோட கிளை நதிகள், குட்டி குட்டி நதிகளால் வந்து இந்த முழு ஏரியாவும் செழிப்பாக ஆகுது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இந்தியாவோட வெல்த்தை தான் இந்த ஆத்தர் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Passepartout, on walking and looking out, could not believe that he was actually crossing India in a railway train. ஸோ பாஸ்பத்தோ என்ன பண்ணுறாருன்னா, இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கிற ட்ரெயினில் இப்படி அப்படி வெளியில் நோக்கி பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல, நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராவலில் இந்தியாவை இப்போ க்ராஸ் பண்ணிகிட்ருக்குமா அப்படிங்கிறத அவரால் நம்பவே முடியல. The locomotive, guided by an English engineer and fed with coal, threw out its smoke upon cotton, coffee, nutmeg, clove and pepper plantations. ஸோ இந்த லோக்கோமோட்டிவ், அதாவது இந்த இன்ஜின் வந்து யார் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் என்ஜினியர் தான் ஓட்டுறாரு. ஸோ கோல்னால் கரி அந்த காலத்தில் கரி என்ஜின் தானே இருக்கும். ஸோ கோல் என்ஜின் வந்து கரி. த்ரூ அவுட் இட்ஸ் ஸ்மோக், கரி என்ஜின்னால கண்டிப்பாக நிறைய புகை வந்திருக்கும். அந்த புகை எங்கே அவ்வளோ புகை பரவுதான். பரவும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு என்ன பிளான்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, காட்டன் இருக்குது, காஃபி இருக்குது, நட்மெக்னா ஜாதிக்காய், க்ளோவ் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு, கிராம்பு, பெப்பர்னாலும் நமக்கு தெரியும். ஸோ பெப்பர் வந்து மிளகு. ஸோ இது மேலெலாம் அந்த ஸ்மோக், அதாவது அந்த புகை படுது. while the steam curled in spirals around the group of palm treesனால் பனை மரம். ஸோ ஸ்டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீராவி வந்து சுருளாக வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்கு. in the midst of which were seen attractive bungalows, viharas and marvelous temples decorated by the rich work of Indian architecture. ஸோ என்ன சொல்கிறார் இந்த ஆத்தர், இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சைடும் அந்த சைடும் நிறைய வந்து பிளான்டேஷன்ஸ் பார்க்குறாங்க. அந்த பிளான்டேஷன்ஸுக்கு நடுவில் நிறைய பங்களாவை பார்க்குறாங்க. விஹாராஸ் அப்படின்னா சார்ட் ஆஃப் அபாண்டன்ட் மொனாஸ்ட்ரீஸ்னால் அந்த காலத்தில் மாங்க்ஸ்லாம் இருந்திருப்பாங்களா, அதுதான் மொனாஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்வலஸ் டெம்பிள்ஸ், ஏகப்பட்ட கோயில்களும் அங்கே பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்கிடெக்சரோட ரிச் வெல்த். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பல விதமான ஆர்கிடெக்சர் இருக்குன்ட்டு இந்த ஆத்தர் சொல்ல வராரு. Then they came upon vast areas extending to the horizon with jungles where snakes and tigers lived. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகிறாங்க, தொடுவானம் வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நிறைய ஜங்கிள்ஸ், காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் நிறைய ஸ்னேக்ஸ் இருக்குது, டைகர்ஸ் இருக்குது, பாம்புகள் இருக்குது, டைகர் இருக்குது. These creatures fled at the noise of the train. இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு சவுண்ட் ட்ரெயின் விடும்ல, அதை பார்த்துட்டு அந்த நாய்ஸில் அந்த அனிமல்ஸ்லாம் அங்கேருந்து ஓடிடுது. Then they came to the forest
where elephants stood gazing with sad eyes as the train as it passed. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்னேக்ஸ் பார்த்துட்டாங்க, டைகர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபென்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்கான். கேசிங் அப்படின்னா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ சோகமான கண்களோடு பார்த்துட்ருக்கேன், ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். At 12:30, the train stopped at Berhampur. 12:30 12:30க்கு 12:30க்கு வந்துட்டு ட்ரெயின் வந்து எங்கே நிற்கிதுன்னா பெர்ஹம்பூரில் நிற்கிது. The travelers made a hasty breakfast and started off to Asugir. ஓரளவுக்கு இங்கே எல்லாருமே சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னா காலையில் உணவு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து ஆசுகருக்கு போகுது. Now they travelled along the banks of the small river Tapti. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தப்தின்ற நதி வழியாக போகுது, which empties into the Gulf of Cambrai near Surat. ஸோ தப்தி வழியாக இந்த ட்ரெயின் போகுது. இந்த தப்தி ரிவர் எங்கே வந்து கடைசியாக போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரே. கல்ஃப் அப்படின்னா வளைகுடா. இந்த கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரே எங்கே இருக்குன்னா சூரத் கிட்ட இருக்குது. தென் டுவர்ட்ஸ் ஈவினிங் the train entered the valleys of Satpur mountain which separates the Khandish from Bundelkhand. It was 3 in the morning. ஸோ கிட்டத்தட்ட ஈவினிங் சாயந்தரம் ஆயிடுச்சு. ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிஸ் ஆஃப் சத்பூர் மவுண்டனுக்குள்ளே போகுது. இந்த சத்பூர் மவுண்டன் தான் எதை ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுதுன்னா கந்திஷ்லேருந்து புந்தல்கந்தை செப்பரேட் பண்ணுற மவுண்டன்ஸ். கிட்டத்தட்ட காலையில் 3 மணி இருக்கும். ஸோ இப்போ ட்ரெயின் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட க்ளோசரி. ப்ரொசீடட்னா மூவ், ஃபர்டைல்னா ரொம்ப வந்து ரிச்சான ஒரு வெஜிடேட்டட் ஏரியா, லோகோமோட்டிவ்னா அந்த என்ஜின், ஹொரைசன்னா the line at which the earth's surface and the sky appears to meet. ஸோ ஹொரைசன்னா என்ன சொன்னேன் நான், the line at which the earth's surface and the sky tend to meet. தொடுவானம் கூட சொல்லலாம். gazing, look steadily, hasty, quick. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. பார்ட் 2 வீடியோவில் அவங்களோட ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களால கரெக்டான டைமில் அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு அவங்களால போக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.